கிச்சனில் ரெகுலராக சமைச்சிட்டு இருக்கும் போதே அடுத்த வேலை சமையல் என்னன்னு யோசிக்கும் போதே அரை மணி நேரம் யோசிப்போம். இதுலேயும் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, மளிகை சாமான் இருக்காது. இதெல்லாம் தேத்தி ஒரு வழியாக அப்பா என்னடா சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி மீல் மேக்கர் இருந்தது, அதை வச்சு ஒரு புலாவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் செம டேஸ்டியாக இருந்தது. அதான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, புதினா இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால போடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் உப்பை போட்டு பாயில் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நான் இந்த சின்ன மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன், குழந்தை சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மீல் மேக்கரையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதிலேயே நல்லா கிண்டிட்டு நான் வந்து ஒரு 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியும் அதில் போட்டுட்டு நல்லா அரிசியை ஒரு கிண்டி விட்டு நான் எப்போதுமே இந்த மாதிரி புலாவ் செய்யணும் அப்படின்னா யூஸ்வலாக என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து தேங்காய் பால் தான். எப்போதும் தேங்காய் பால் வச்சா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். 1க்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லாவே வெந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழைவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் இதுக்கு பெருசாக எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. வீட்டில் எந்த பொருளும் பெருசாக இல்லைங்கிறதுனால கொஞ்சோண்டு ஆனியன் பச்சடி மட்டும் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. என்ன லைட்டாக வந்து கொஞ்சம் காரம் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஜஸ்ட் மீல் மேக்கர் புலாவ் இப்படி வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.